அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பரம்பொருள் ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் காதல் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சித்திரை திருவிழாவில் திவ்விஜயம் மற்றும் திருக்கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகள் நடந்த பிறகு பின்னணியில் ஒரு சுவாரஸ்ய கதை இருக்கிறது. அதாவது மீனாட்சி அம்மனை பற்றி. மதுரையில் உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா இந்த ஆண்டும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. குடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவில் இன்று முக்கியமான நிகழ்ச்சியான மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அடுத்த 6 மாதங்களுக்கு மதுரையில் அரசியாக அன்னை மீனாட்சி போற்றப்படுகிறார்கள். இதைத் தொடர்ந்து நாளை நடைபெறவுள்ள திவ் விஜயம். இதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்ய தகவல் இருக்கிறது. மதுரையை ஆண்ட மன்னர் மலைத்துவஜ பாண்டியன் மறைந்தபின் அவரது மகன் தடாதகை அரியணை ஏறுகிறார். சிறுவயதிலிருந்தே வீரமும் திறமையும் கொண்ட அவர் ஒரு மண்ணுக்கு நிகராக எல்லா கலைகளையும் கற்றிருந்தார். முக்கியமாக தனது தந்தைக்கு கொடுத்த வாக்கின்படி உலகம் முழுவதையும் வெல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறார். இதுவே திக் விஜயம் என அழைக்கப்படுகிறது. அமைச்சர் ஆலோசனையுடன் பெரிய படையை ஏற்படுத்தி தடாதகை உலகம் முழுவதும் போரிட்டு பல மன்னர்களை வென்றார். தேவலோகத்திற்கு சென்று இந்திரனையும் பணிய வைத்தார். இறுதியில் அவரது பார்வை கைலை மலையை நோக்கி திரும்பியது. சிவபெருமான் இருக்கும் கைலைக்கே போர் செய்ய சென்றார் தடாதகை. அங்கு நடந்ததுதான் அதிசயம். சிவபெருமானை நேரில் பார்த்த உடனேயே அவருடைய 3வது மார்பு மறைந்து போய்விட்டது. யாரை கண்டால் இது மறைகிறதோ அவரே உன் கணவன் என அசரீரி நினைவுக்கு வந்தது. உடனே வீரத்துடன் இருந்த அரசி நாணம் கொண்ட மணமகளாக மாறுகிறார். அதாவது சிவபெருமான் இருக்கும் கைலைக்கே போர் புரிய சென்கிறார் தடாதகை. அங்கு நடந்ததுதான் அதிசயம். சிவபெருமானை நேரில் பார்த்த உடனேயே அவரது 3வது மார்பகம் மறைந்து போய்விட்டது. யாரை கண்டால் இது மறைகிறதோ அவரே உன் கணவன் என்று அசரீரி நினைவுக்கு கூறியது. உடனே வீரத்துடன் இருந்த அரசி நாணம் கொண்டு மணமகளாக மாறுகிறார்கள். அப்போது சிவபெருமான், நான் மதுரைக்கு வந்து உன்னை மணந்து கொள்கிறேன் என கூறுகிறார். அதன்படியே மதுரையில் மிக பிரம்மாண்டமான திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தில் மகாவிஷ்ணு தம்பியாக இருந்து மீனாட்சியை கையசைத்தார், அதாவது கையளித்தார். பிரம்மா யாகங்கள் நடத்தினார். தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். சிவபெருமான் அழகிய உருவத்தில் வந்தால் அவருக்கு சுந்தரேஸ்வரர் என பெயர் ஏற்பட்டது. திருமணத்திற்கு பிறகு மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் மதுரையில் ஆட்சி செய்து மக்களுக்கு அருள் புரிந்தனர். தன் கண்களால் குஞ்சுகளை காக்கும் மீன் போல அன்னை மீனாட்சி மதுரையை பாதுகாக்கிறார் என்பது நம்பிக்கை. இந்த வரலாற்று கதையை நினைவு கூறுவதற்காகவே சித்திரை திருவிழாவில் திக்விஜயம் மற்றும் திருக்கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரைக்கு வந்து குவிந்து வருகிறார்கள். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டுதான் அனைத்தும் நன்கு நடைபெறுகிறது. திருவிழாவில் மாபெரும் பிரசித்தி பெற்ற அனைவரும் இங்கு வந்து பரம்பொருள் மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபட்டு செல்கிறார்கள். முக்கியமாக சுந்தரேஸ்வரரை வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறுகிறது என்பது ஐதீகமாகும். மீனாட்சி அம்மன் அரசியாக இமயம் வரை விஜயம் செய்யும் பொழுதுதான் சொக்கநாதரை சந்தித்து அவர் மீது காதல் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீனாட்சி அம்மனுக்கு 3 மார்பகங்கள் இருந்தன. ஈசனை கண்ட நொடியில் காதல் வயப்புடன் 3வது மார்பகம் மறைந்து விட்டது. இதை அடுத்து ஈசன்தான் தன்னுடைய மணவாளன் என்பதை உணர்ந்து கொண்டார் மீனாட்சி அம்மன். கோவில்களில் நகரம் என்று அழைக்கப்படும் மதுரையில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. சித்திரை திருவிழாவின் 8வது நாள் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்று ரத்தின செங்கோல் வழங்கப்பட்ட நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது. அடுத்த 6 மாதங்களுக்கு மதுரையை மீனாட்சி அம்மன் ஆட்சி செய்வார் என்பதை குறிக்கும் வகையில் அவருக்கு செங்கோல் வழங்கப்பட்டது. அதாவது பட்டத்தரசியாக முடிசூற்றி கொண்டார்கள். பிறகு மதுரை மீனாட்சி அம்மன் 8 திசைகளிலும் செய்து தன்னுடைய ராஜ்யம் எப்படி நடக்கிறது என்பதை பார்க்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. முக்கியமாக மீனாட்சி அம்மன் அரசியாக இமயம் வரை விஜயம் செல்லும் பொழுதுதான்
சொக்கநாதரை சந்தித்து அவர் மீது காதல் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீனாட்சி அம்மனுக்கு 3 மார்பகங்கள் இருந்தன. ஈசனை கண்ட நொடியில் காதல் வயப்புடன் 3வது மார்பகம் மறைந்து விட்டது. இதனையடுத்து ஈசன் தன்னுடைய மணவாளன் என்பதை உணர்ந்து கொண்டார் நம்முடைய பரம்பொருள் மீனாட்சி அம்மன். மீனாட்சியை திருமணம் செய்து கொள்வதாக சிவபெருமான் உறுதியளித்தார். அதை நிறைவேற்ற கைலாயத்திலிருந்து மதுரைக்கு தன்னுடைய பரிவாரங்களுடன் வந்து சேர்ந்தார். எப்போதுமே புலித்தோல் ஆடை அணிந்து கழுத்தில் பாம்புகள் மற்றும் உடல் முழுக்க விபூதி அணிந்து காட்சியளிக்கும் சிவபெருமான் தேவர்கள் தேவகணங்கள் ஆகியோரிடம் மதுரைக்கு மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வரும் பொழுது சுந்தரேஸ்வரனாக மாறியிருந்தார். மீனாட்சி திருமணம் செய்து கொண்டார். முக்கியமாக இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் மதுரையில் மிகப்பெரிய உற்சாகமாக இன்று வரை கொண்டாடப்படுவது வியப்புக்குரியதாக இருக்கிறது. மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்தை பற்றிய புராண கதைகள் படித்தாலோ அல்லது திருக்கல்யாணத்தை பற்றி பார்த்தாலோ திருமண யோகம் உடனடியாக கைகொள்ளும் என்பது நம்பிக்கையாகும். திருமண தடைகள், வெகு நாட்களாக சரியான வரன் அமையாமல் இருப்பது, ஜாதக ரீதியான தோஷங்கள், கணவன் மனைவி பிரிந்திருப்பது போன்ற பிரச்சனைகளுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண தரிசனம் மிக பெரிய தீர்வாக அமையும். மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மாபெரும் சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. அந்த மங்களகரமான நாளில் மதுரைக்கு சென்று திருக்கல்யாணத்தை காண முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே தொலைக்காட்சி மூலம் இணையம் வழியோ பார்க்கலாம். இந்த சுப வேளையில் தாலியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என விரும்புபவர்கள் தங்களுடைய திருமங்கல்யத்தை சுவாமியை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு மாற்றிக்கொள்வது வழக்கமாகும். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்படுங்கள். இந்த சுந்தரேஸ்வரர், மதுரை மீனாட்சி அம்மன் அவர்களுடைய காதல் மாபெரும் சுவாரஸ்யம் மிக்கது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.